பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 பாடம் 9a. இந்த பாடத்தில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதனுடைய விளக்கத்தை பற்றியும், இலக்கண பகுதியில் ஃபஅல, ஃபதஹ, ஜஅல ஆகிய வெர்புகளை பற்றியும், கற்றல் குறிப்பாக சில விஷயங்களை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதியில் குர்ஆனில் சுமார் 28,000 தடவைகள் இடம்பெறுகின்ற 102 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த உணர்வோடு நாம் ஸலவாத்தை சொல்ல வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் தோன்றிய 1500 ஆண்டுகள் கடந்தும் கூட, இத்துணை தொலைதூரத்திற்கு அப்பாலும் கூட நமக்கு ஈமானை அடைகின்ற பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்காக கொண்ட மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தான் காரணம் என்பதை உணர்ந்து நாம் இந்த ஸலவாத்தை சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாள் முழுக்க ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி, அயர்வாக சோர்வோடு மாலை நேரத்தில் இல்லம் திரும்பிய பொழுது, ஏதாவது ஒரு கோத்திரம் அங்கே மக்காவிற்கு வந்திருக்கிறது என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே உடனே அவர்கள் அந்த கோத்திரத்தினர்களிடம் சென்று தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுவார்கள். இப்பொழுது நாம் நினைக்கலாம், அந்த கோத்திரங்களில் ஏதாவது ஒரு கோத்திரத்தார்களின் மூலமாக கூட நமக்கு இந்த ஈமான் வந்து அடைந்திருக்கலாமே. இது போன்ற நபிகளினுடைய உயர்ந்த தியாகத்தினால் தான் நாம் இந்த ஈமானை பெற்றிருக்கிறோம். அதற்கு பதிலாக நன்றி கடனாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு விருந்து கொடுக்க முடியுமா? அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்க முடியுமா? இல்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்களோ அத்தகைய ஸலவாத்தையும் துஆவையும் தான் நாம் அவர்களுக்கு நன்றி கடனாக செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் பிரார்த்தித்தாலும் இல்லை, இந்த ஸலவாத்தை சொல்லவில்லை என்றாலும் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து பல வழிகளில் அருள் பாக்கியம் வந்து கிடைக்கிறது என்ற போதிலும், அவ்வளவு தூரம் உயர்ந்த கொடுப்பினையை நாயகம் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் ஸலவாத்து சொல்வதன் மூலமாக அதனுடைய அபரிமிதமான நன்மைகளை நாமே அடைகிறோம். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது ஒரு தடவை யார் ஸலவாத்து சொல்கிறாரோ அவர்கள் மீது அல்லாஹ் 10 தடவை அருள் பொழிகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் நினைவில் கொண்டு நாம் நபிகள் மீது அத்தஹியாத்திலே இந்த ஸலவாத்தை நாம் ஓத வேண்டும். நபிகள் மீது எவ்வளவோ ஸலவாத்துகள் நாம் காண கிடைத்தாலும், உங்கள் மீது நாயகமே எந்த ஸலவாத்தை சொல்வது என்று கேட்ட பொழுது நாயகம் இந்த ஸலவாத்தை தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை தான் நாம் இப்பொழுது தொழுகையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். அல்லாஹும்ம, யா அல்லாஹ், ஸல்லி, நீ அருள் புரிவாயாக, அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, வ அலா, மேலும் மீது, ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீது. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இந்த வார்த்தை குர்ஆனில் சுமார் 5 தடவைகள் இடம்பெறுகிறது. ஸல்லி, நீ அருள் புரிவாயாக. ஸல்லி, இந்த வார்த்தை குர்ஆனில் 2 தடவைகள் இடம்பெறுகிறது. அலா, மீது, முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. வ அலா, நாம் ஏற்கனவே பொருள் தெரிந்த வார்த்தை. ஆலி முஹம்மதின், ஆல், குடும்பம். இந்த வார்த்தை குர்ஆனில் 26 தடவைகள் இடம்பெறுகிறது. ஆலி என்றால் குடும்பம். குடும்பம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அரபி வார்த்தையும் உண்டு, அஹ்ல். அஹ்ல் என்றாலும் குடும்பம், ஆலு என்றாலும் குடும்பம். இதே ஆளுக்கு இன்னொரு பொருள் உண்டு, பின்பற்றுபவர்கள். ஆல் என்றால் குடும்பம், பின்பற்றுபவர்கள் என்ற 2 பொருள் உண்டு. அஹ்ல் என்ற வார்த்தைக்கு குடும்பம் என்ற பொருளும் உண்டு. ஹைர், இப்பொழுது நாம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். ஸல்லி அலா என்றால், யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உன் கிருபையை பொழிவாயாக. அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு. அவர்களினுடைய அந்தஸ்தை, கண்ணியத்தை மேம்படுத்துவாயாக. அவர்களினுடைய திருநாமத்தை உயர்த்துவாயாக. இது போன்ற எல்லா பொருள்களும் இந்த துஆவிற்குள்ளே வருகிறது.
யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்காக மிகச்சிறந்த உபகாரங்களை செய்திருக்கிறார்கள். எப்படி அவர்களுக்கு நாங்கள் பிரதி உபகாரம் செய்வது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நீயே அவர்களுக்கு உபகாரம் செய்வதற்கு தகுதியானவனும் சிறந்தவனுமாக இருக்கிறாய். எனவே அவர்கள் மீது நீ அருள் பொழிவாயாக. ஆல் என்றால் இரண்டு பொருள்கள். ஒன்று அவர்களின் குடும்பத்தார்கள், மற்றொன்று அவர்களை பின்பற்றுபவர்கள். இதில் இரண்டாம் பொருளாகிய பின்பற்றுபவர்களை எடுத்துக்கொண்டால் அதில் நாமும் உள்ளே வந்து விடுகிறோம். காரணம் என்னவென்றால், நாமும் நபியை பின்பற்றுபவர்கள். எனவே இந்த துஆவிற்கு தகுதியானவர்களாக நாமும் ஆக வேண்டுமானால் நபியினுடைய தோழர்கள், ஏனைய சஹாபாக்கள், தாபியீன்கள் எப்படி நபியினுடைய வழி தவறாது நழுவாது வாழ்ந்தார்களோ அதுபோன்ற வாழ்க்கை முறையை நாம் கடைபிடிக்கும் பட்சத்தில் இந்த துஆவிற்குரிய உள்ளடங்கியவர்களாக நாமும் ஆகிவிடுகிறோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஸல்லி, நீ அருள் புரிவாயாக, அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, வ அலா, மேலும் மீது, ஆலி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மீது நீ அருள் புரிவாயாக. கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம, கமா போன்று, ஸல்லைத நீ அருள் புரிந்தாய், அலா இப்ராஹீம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, வ அலா மேலும் மீது, ஆலி இப்ராஹீம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள். கே என்றாலும் கமா என்றாலும் போல, போன்று, போல் என்ற பொருளை கொடுக்கிறோம். க என்றாலும் கமா என்றாலும் ஒரே பொருள்தான். சல்லைத்த, சலாத் என்ற ஒரு மூல வார்த்தையில் இருந்து வந்த சல்லைத்த, பாஸ்ட் டென்ஸ் செகண்ட் பர்சன் சிங்குலர். சல்லைத்த நீ அருள் புரிந்தாய், சல்லைத்த நீ அருள் புரிந்தாய். சல்லைத்த அலா நீ அருள் புரிந்தாய் மீது, இப்ராஹீம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது. இந்த வார்த்தை குர்ஆனில் 69 தடவைகள் இப்ராஹிம் என்ற வார்த்தை வருகிறது. கமா சல்லைத்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ், நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்தை, மிகச்சிறந்த தலைமைத்துவத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தாய். ஏனைய முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் எல்லோரும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு தலைமைத்துவத்தை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ தாயா அல்லாஹ் என்று இந்த துஆவை நாம் வலியுறுத்துகிறோம். அதாவது இந்த உலகில் வசிக்கின்ற அனைத்து மக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான உபகாரத்தை, கருணையை நீ பொழிவாயாக. சொல்லுங்கள். கமா சொல்லைத்த நீ அருள் புரிந்ததை போல, கமா போல, சல்லைத்த நீ அருள் புரிந்தாய், அலா இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது, வஅலா மேலும் மீது, ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள். இன்னக ஹமீதுன் மஜீத், இன்னக நிச்சயம் நீ, ஹமீதுன் புகழுக்குரியவன், மஜீதுன் மேன்மை மிகுந்தவன். நீ நிச்சயம் புகழுக்குரியவனாகவும் மேன்மை மிகுந்தவனாகவும் இருக்கிறாய். இன்ன நிச்சயமாக, சந்தேகமின்றி, கே நீ. நாம் ஏற்கனவே இன்னவை பார்த்திருக்கிறோம். இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், நிச்சயம் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். கே ஹு ஹும் க இ கும் நா, கே நீ, உன்னுடைய. சில இடங்களில் அந்த கேவுக்கு நீ என்ற பொருளையும் கொடுக்கலாம். இன்னக நிச்சயம் நீ, ஹமீத் புகழுக்குரியவன். ஹமீத் என்ற வார்த்தை நாம் ஏற்கனவே படித்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹீம் என்றால் தொடராக அருள் செய்பவன். ஹமீத் தொடராக புகழப்பட்டு கொண்டே இருப்பவன் அல்லாஹ். ஹமீத் என்ற வார்த்தை குர்ஆனில் 17 தடவை வருகிறது. இந்த ஹமீத் என்ற பண்பு பெயர் சொல் அல்ஹம்து என்ற ரூட் வேர்டில் இருந்து வந்ததாக இருக்கிறது. அல்ஹம்து அனைத்து புகழ், ஹமீத் மஹ்மூத் ஹாமித் இது எல்லாம் ஒரே ரூட் வேர்டில் இருந்து வந்த வார்த்தைகள். ஹமீத் புகழப்படுபவன், அதிகம் புகழப்படுபவன், புகழுக்கு உரித்தானவன். மஜீத் அதுவும் மஜித் என்ற ரூட் வேர்டில் இருந்து வந்தது. மஜித் என்றால் கண்ணியம், மேன்மை, கீர்த்தி, அந்தஸ்து, புகழ், இவைகள் எல்லாற்றுக்கும் இந்த வார்த்தையினுடைய பொருள் பொருந்தும். மஜீத் மேன்மை மிகுந்தவன், கண்ணியம் மிகுந்தவன், கீர்த்தி மிகுந்தவன் என்ற பொருளை கொண்ட பண்பு பெயர் சொல்லாக இருக்கிறது. மஜீத் என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் 4 தடவைகள் இடம்பெறுகிறது. இன்னக ஹமீதுன் மஜீத். யா அல்லாஹ், எங்கள் மீது நீ பேரருள் புரிந்திருக்கிறாய், எங்களை மோமினாக ஆக்கியிருக்கிறாய், மிகச்சிறந்த தூதரை எங்களுக்கு தந்து எங்களை நீ கண்ணியப்படுத்தியிருக்கிறாய். நீ மிக இரக்கமுள்ளவன், எங்களுக்கு நலன் மட்டுமே நீ செய்து கொண்டிருக்கிறாய். எனவே
எங்கள் மீது நீ அக்கறை கொண்ட இறைவா, நீதான் எல்லா புகழுக்கும் உரித்தானவனாக இருக்கிறாய், நீ கீர்த்தி மிக்கவனாக இருக்கிறாய், சிறப்பிற்குரியவனாக இருக்கிறாய். எனவே எல்லா வளங்களையும் உன்னிடத்தில் சொந்தப்படுத்தி இருக்கின்ற இறைவா, நீ மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான சிறந்த பிரதி உபகாரத்தை கொடுக்க முடியும். எனவே அவர்களுக்கு நீ பலன் தருவாயாக, அருள் பாலிப்பாயாக. சொல்லுங்கள், இன்னக நிச்சயம் நீ ஹமீதுன் புகழுக்குரியவன், மஜீதுன் மேன்மை மிகுந்தவன். நிச்சயமாக நீ புகழுக்குரியவனாகவும் மேன்மை மிகுந்தவனாகவும் இருக்கிறாய். ஸலவாத்தினுடைய முதல் பகுதியை நாம் நிறைவு செய்துவிட்டோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியை பார்க்கிறோம். தரூது ஸலவாத்தினுடைய இரண்டாம் பகுதியில் பாரிக், பாரக்கத் இந்த இரண்டு வார்த்தை மட்டுமே புதியதாக இருக்கிறது. மற்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்த்தவைகள் தான். அல்லாஹும்ம இறைவா, பாரிக் நீ பரக்கத்து புரிவாயாக, அபிவிருத்தி செய்வாயாக என்றும் அதற்கு பொருள் கொடுத்துக் கொள்ளலாம். அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, வஅலா மேலும் மீது, ஆலி முஹம்மதின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீது. ஆளுக்கு ஏற்கனவே நாம் இரண்டு பொருள் என்று சொல்லியிருக்கிறோம். அல்லாஹும்ம நாம் படித்து விட்டோம். பாரிக் புதிய வார்த்தை. பாரிக் பரக்கத்து செய்தல். பரக்கா அது ஒரு மூல வார்த்தை, அதனுடைய பொருள் பரக்கத்து செய்தல், அபிவிருத்தி செய்தல். அதிலிருந்து வரக்கூடிய ஆர்டர் ஃபார்ம் பாரிக், நீ பரக்கத்து செய்வாயாக, நீ பரக்கத்து புரிவாயாக. நாம் இந்த பரக்கத் என்ற வார்த்தைகளை அதிகம் புழங்கி இருப்போம். ஈத் முபாரக், பாரக் அல்லாஹு ஃபீக்க. திருமண வைபவங்களில் பாரக் அல்லாஹு ஃபீக்க வ அலைக்க என்ற துஆவை ஓதுகிறோம். ஈதுடைய நாட்களில் ஈத் முபாரக் என்று நாம் ஒவ்வொரு ஈதுகளிலேயும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்வதற்காக நாம் இதை சொல்லிக் கொள்கிறோம். ஆக பாரிக் என்றால் பரக்கா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. பரக்கா என்றால் பரக்கத்து செய்தல். முதல் பகுதியில் சல்லி அலா என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த சல்லி அலா, நீ அருள் புரிவாயாக என்ற வார்த்தையிலும் கூட பரக்கத்து என்ற வார்த்தை உள்வந்து விடுகிறது என்று இருந்தாலும், இந்த பரக்கத்திற்கான பொருளை சல்லி அலா என்பதிலேயே நாம் பெற்றுவிட்டிருக்கிறோம் என்று இருந்தாலும் கூட, நாம் நமது கோரிக்கையை பல மாறுபட்ட வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விட முன்னிறுத்தி சொல்கிறோம். யா அல்லாஹ், நீ ஸலவாத்து செய், நீ பரக்கத்து செய், நீ அபிவிருத்தி. இப்படியாக நபிகள் மீது நாம் செய்கின்ற அந்த துஆவை வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு நாம் அந்த துஆவை செய்வதற்காக இந்த வார்த்தைகள் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் நபி அவர்களுக்கு எப்படியாவது அல்லாஹ்விடம் துஆ செய்து பரக்கத்தை பெற்று தர வேண்டும் என்பதற்கான இணக்க வெளிப்படுத்துதலாகவும் இந்த வார்த்தைகள் இருக்கிறது. பரக்கத்து என்றால் அபிவிருத்தி, அருள், அத்தோடு அருட்கொடைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே சொல்வதையும் இது குறிக்கும். நீ அருள் புரிவாயாக, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத், இறைவா நீ நபி மீது அருள் புரிவாயாக, வபாரிக் மேலும் அந்த அருளை அபிவிருத்தியாக பன்மடங்காக ஆக்குவாயாக. ஒன்று, ஸலவாத்தின் மீது இந்த பரக்கத்து உள்ளே நுழைந்தால் வேறுபட்ட வார்த்தைகளை கொண்டு நபிக்கு துஆ செய்கிறோம் என்பதாக ஆகும். இரண்டு, அந்த அருளை நீ செய்து அந்த அருளில் அபிவிருத்தியை செய் என்று கேட்பதற்கான வார்த்தையாகவும் இந்த பாரிக் ஆகிவிடுகிறது. நடைமுறையில் பரக்கத் என்பது நமக்கு அல்லாஹு தந்த அருளை, அது ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு பெயர்தான். அதாவது நமக்கு கிடைக்கின்ற ஒரு நல்ல விஷயம் அது நம்மிடத்திலே திருப்தியையும் மன பொருத்தத்தையும் தருமையானால் அதற்கு பெயர்தான் பரக்கத் என்பது நடைமுறையில் சொல்லப்படுகிறது. குடும்பத்தில் பரக்கத் என்பது குடும்பம் விருட்சமாகி வளர்ச்சி அடைவதற்கு சொல்லப்படும். வெற்றி, விரிவாக சந்ததிகள் பெருகுதல், இவைகளெல்லாம் அல்லாஹ் அவருடைய குடும்பத்திற்கு பரக்கத் செய்திருக்கிறான் என்பதற்கான வார்த்தையாக அமைகிறது. ஆக பரக்கத்திற்காக நாம் செய்யும் பிரார்த்தனை அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றுபவர்களுக்காகவும் அமைந்திருக்கிறது. ஆக அல்லாஹ் நம்மையும் நபி அவர்களை உண்மையாக பின்பற்றுபவர்களோடு சேர்த்தருள் புரிவானாக. கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம். கமா போன்று, பாரக்த நீ பரக்கத்து புரிந்தாய், அலா இப்ராஹீம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, வ அலா மேலும் மீது, ஆலி இப்ராஹீம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள். நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத்து செய்ததை போன்று எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பரக்கத்து செய்வாயாக. பாரக்த நீ பரக்கத்து புரிந்தாய், இதுதான் இதனுடைய அசல் பொருள். நீ பரக்கத்து புரிந்தாய். இந்த வார்த்தை என்பது நாம் இன்றைக்கு படிக்க போகின்ற வெர்பினுடைய ஒரு மூல வார்த்தையினுடைய மாதிரி வடிவத்தை கொண்டது. ஃபஅல்த. பொதுவாக
பாஸ்ட் டென்ஸுக்கென சில மாதிரிகள் இருக்கும். அந்த மாதிரியில் ஒன்று ஃபஅல்த, நீ செய்தாய். அதே அமைப்பில் பாரக்த, நீ பரக்கத்து புரிந்தாய் என்று சொல்லப்படுவதை போல. சல்லி சல்லைத்த, பாரிக் பாரக்த, இரண்டு விதமான வார்த்தைகளை நாம் இந்த துஆவிலே பார்த்திருக்கிறோம். முதலாவதாக சல்லி சல்லைத்த, இரண்டாவதாக பாரிக் பாரக்த. இரண்டு வார்த்தை, அது இரண்டு வகையாக வருவதை பார்த்திருக்கிறோம். சல்லி நீ அருள் புரி, ஆர்டர் ஃபார்ம். சல்லைத்த நீ அருள் புரிந்தாய், அது பாஸ்ட் டென்ஸ், செகண்ட் பர்சன் சிங்குலர். அதே மாதிரி பாரிக் நீ பரக்கத்து புரிவாயாக, இது ஆர்டர் ஃபார்ம். பாரக்த நீ பரக்கத்து புரிந்தாய், அது பாஸ்ட் டென்ஸ் சிங்குலர் செகண்ட் பர்சன். கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் நீ பரக்கத்து புரிந்ததை போல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவா மிகச்சிறந்த தலைவராக, உயர்ந்த அந்தஸ்தோடு அவர்களை நீ வழி நடத்தியதை போல. ஏனென்றால் எல்லா சமுதாய மக்களும் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட தலைமைத்துவத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தாய். அதுபோன்ற ஒரு தலைமை பண்பை எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கு. ஏனைய மக்களும் மோமின்களாக, நபியை ஏற்றுக்கொண்ட மக்களாக நீ ஆக்கி அருள்வாயாக என்று இந்த துஆவினுடைய முத்தாய்ப்பான கருத்தாக இருக்கிறது. நபி அவர்களுக்கு இப்பிரார்த்தனையை நாம் செய்யும் பொழுது அவர்களின் தியாகங்களை எல்லாம் நினைவு கூர்ந்தவாறு, அவர்கள் குர்ஆனுக்கு ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற நினைவோடு இந்த துஆவை நாம் செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு ஆசிரியராக இருப்பதை போல நாங்கள் அவர்களுக்கு மாணவராக எங்களை நீ ஆக்குவாயாக. அதாவது தொடர்ச்சியாக குர்ஆன் மற்றும் ஹதீஸை கற்றுக்கொள்ளுகின்ற மக்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. அப்பொழுதுதான் நாம் நபியினுடைய குடும்பத்தாளர்களில் அந்த ஆள் என்கின்ற பொருள்களில் நாம் நம்மை இணைத்துக் கொள்ள முடியும். குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்காக நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்திருக்கிறோம். இதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லையே, எனக்கு இருக்கிற வேலையே நேரமா சரியா போகுது, இதுக்கு எங்க நேரம் இருக்கு என்று சொன்னால், அப்படி சொன்னால் நாம் நபியினுடைய மாணவர் தானா? நாம் நபியினுடைய மாணவர்களாக இருப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதுதானே பொருள். அப்படியானால் நாம் எப்படி இந்த துஆவை செய்ய முடியும்? இந்த துஆவிலே உள்ள ஆல் என்பதற்கான பொருளுக்குள்ளே நாம் எப்படி நம்மை உள்ளே வர முடியும்? நபியை நேசிக்கிறோம் என்றால் அவர்களினுடைய மாணவராக இருப்பதை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய மாணவராக இருப்பதை நேசிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது அவர்களினுடைய பாடமாகிய குர்ஆன் ஹதீஸை நாம் படிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் நபியின் மீது நேசமில்லாதவர்களை போன்றவர்களாக ஆகிவிடுகிறோம். திட்டமிடுவோம், தினமும் குர்ஆன் மற்றும் ஹதீஸை படிப்பதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை நாம் பயன்பெற்று அதிலிருந்து பாடங்கள் பெற்று அதை நாம் செயலில் கொண்டு வந்து பிற மக்களுக்கும் இதை நாம் பரப்ப வேண்டும் என்பதற்கான முயற்சியில் நாம் இறங்க வேண்டும். நபி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும் போது அவர்களினுடைய அறிவுரை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணமாக குர்ஆன் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடமிருந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை எத்தி வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது நாம் குர்ஆனை படிக்கின்ற பொழுது இந்த ஹதீஸை நினைவில் கொண்டு நாம் படிக்கின்ற விஷயங்களை எல்லாம் பிறருக்கு நாம் எத்தி வைப்பதற்கான முயற்சியில் இறங்க வேண்டும். இதை நாம் எத்தி வைக்க வேண்டுவது கடமை. ஆனால் எப்படி நாம் எத்தி வைப்போம்? குர்ஆனை படித்தால்தான் நாம் எத்தி வைக்க முடியும். எனவே குர்ஆனை படிப்பதில் நாம் தீவிரமாக இறங்குவோம், பிறருக்கும் எத்தி வைப்போம், நபியின் ஹதீஸை உண்மைப்படுத்துவோம், அதை எடுத்து நடந்தவர்களாக ஆகுவோம். கமா பாரக்த, பரக்கத்து புரிந்ததை போல, அலா இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது, வ அலா ஆலி இப்ராஹிம், மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீது. இன்னக ஹமீதும் மஜீத், நிச்சயம் நீ புகழுக்குரியவன், மேன்மை மிகுந்தவன். இந்த வாக்கியத்தை நாம் ஏற்கனவே படித்து விட்டிருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பிற மக்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நீங்கள் எல்லோரும் ஒரு பாலைவனத்திலே தவற விடப்படுகிறீர்கள். வழி தெரியாமல் அங்கே உணவு பண்டங்கள், பொருட்கள் இல்லாமல் நீங்கள் தத்தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் ஒருவர் வந்து அபரிமிதமான உணவுப் பொருட்களை உங்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த உணவை வேக வேகமாக உண்டு அதனுடைய தண்ணீரையும் பருகிவிட்டு கொடுத்த நபருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். உடனே அந்த கொடுத்த மனிதர் சொல்கிறார், இந்த உணவு பொட்டலத்தை உங்கள் போன்று யாரெல்லாம் உயிருக்காக போராடுகிறாரோ அவர்களுக்கும் கொடுங்கள், தண்ணீரையும் கொடுங்கள் என்று சொல்கிறார்.
நீங்கள் அதை செவிமடுக்காமல் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வானாக, அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று உணவு தந்த அந்த மனிதருக்கு நாம் துஆ செய்து கொண்டே இருந்தால் அந்த மனிதருக்குடைய கோரிக்கையை, அவருடைய மனதை நாம் திருப்திப்படுத்தியவர்களாக ஆகுவோமா? அவர் நமக்கான உணவையும் தந்து அதை பிறருக்கு கொடுக்க சொல்கிறார். நாம் அவருக்கு துஆ மட்டும் செய்துவிட்டு பிறருக்கு கொடுக்காமல் நாமே அதை வைத்திருப்போம் என்றால் கொடுத்தவரினுடைய நோக்கத்தை நாம் பூர்த்தி செய்யாதவர்களாக ஆகிவிடுகிறோம். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் நம்மிடத்திலே தந்து இதை படித்து கற்றுக் கொடுங்கள், பிறருக்கு எத்தி வையுங்கள் என்று சொன்ன இந்த செய்தியை நாம் எத்தி வைக்கவில்லை என்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் என்று நாம் துஆ செய்வது மாத்திரம் இருந்தால் நபியினுடைய முழுமையான அந்த கோரிக்கையை, அவர்களுடைய மனதின் எண்ணத்தை திருப்திப்படுத்தியவர்களாக ஆகுவோமா என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். படிப்பினை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சரித்திரத்தை படிப்பது, அவர்களின் சுன்னாவை பின்பற்றுவது, குர்ஆனை படிப்பது, அவர்கள் மீதான நேசத்தை அதிகரிக்க நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். அது பிறருக்கும் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு செல்வதிலே தான் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அடுத்து இன்ஷா அல்லாஹ் இலக்கண பாடத்தை அடுத்த பிரிவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில் பகுதி 1 தொழுகை பாடம் 9B இலக்கண பிரிவாக இந்த பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் அரபி வார்த்தையினுடைய 2ஆம் பகுதியான வெர்பை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வெர்பிலும் கடந்த கால வெர்பு மாலி வெர்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஃபஅல, ஃபதஹ, ஜஅல ஆகிய வெர்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் இலக்கண பிரிவை டிபிஐ என்கின்ற மெத்தடை கொண்டு நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? சொல்லுங்கள், கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். இன்னொரு தடவை சொல்லுங்கள், கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் கடந்த கால பாடத்தை ஒரு சின்ன மீள்பார்வையாக பார்க்கிறோம். அரபியினுடைய வார்த்தைகள் 3 வகைகள் பிரிகின்றன. 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். இஸ்ம் என்றால் பெயர் சொல், ஃபஅல் என்றால் வினைச்சொல், ஹர்ஃப் என்றால் இடைச்சொல். இஸ்மி என்றால் பெயர் சொல். பெயர் சொல்லினுடைய அடையாளமாக ஆரம்பத்தில் அல் அலிஃப்லாம் வரும், அல்லது வார்த்தை ஒருமையாக இருந்தால் கடைசியில் உன், அன், இன் ஆகிய தன்வீன் என்கின்ற டபுள் ஃபதஹா, அதாவது லம்மத்தைன், ஃபதஹத்தைன், கஸ்ரத்தைன் இவைகள் இடம்பெறும். அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தை பன்மையாக இருந்தால் ஆரம்பத்தில் அலிஃப்லாம் இருக்கலாம், இல்லை என்றால் கடைசியில் வாவுனோன் அல்லது யானோன், பெண்பாலாக இருந்தால் அலிஃப்தா இணையும் என்பதை நாம் பார்த்தோம். உதாரணமாக ஸைதுன், அம்ருன், பக்ருன், கிதாபுன், ஹஜருன் இது போன்றவைகள் இஸ்மு 2 வகை. ஒன்று பெயர் சொல், இன்னொன்று பண்பு பெயர் சொல். பண்பு பெயர் சொல் என்றால் அது ஒரு மனிதருடைய பண்பை குறிக்கும். உதாரணமாக முஸ்லிமுன், முஃமினுன், முஸ்லிமூன, முஃமினூன, அல் முஸ்லிமு, அல் முஃமினு, அல் முஸ்லிமூன, அல் முஸ்லிமீன என்பவைகளை போல. அடுத்து இடைச்சொல்லை பற்றி நாம் பார்த்தோம். இடைச்சொல்லினுடைய முக்கியமான 4 விஷயங்கள், அதாவது 1 அரபியில் இடைச்சொல் இருக்கும், வேற்று மொழிகளில் அந்த இடைச்சொல்லுக்கான வேறு பொருள்கள் கொடுக்கப்படும். அரபியில் இருக்கின்ற இடைச்சொல்லுக்கு அதனுடைய வேற்று மொழிகளில் வேறு வேறு இடைச்சொல்லுக்கான பொருள்களை கொடுக்கப்படும். உதாரணமாக ஒரு சில நேரங்களில் ஆமன்து பில்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டேன் என்ற பொருளை இங்கே பாவுக்கு கொடுக்கப்படுகிறது. பில்லாஹில உள்ள பாவிற்குண்டான பொருள் கொண்டு என்ற பொருளை கொண்டிருந்தாலும் அதற்கு அலாவுடைய பொருளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் உருதுவிலும் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் பர் ஈமான் லாயா என்று சொல்வதை போல. அடுத்து 2வதாக அரபியில் இடைச்சொல் பயன்படுத்தப்படும், மற்ற மொழிகளில் பயன்படுத்தப்படாது. உதாரணமாக யக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னிப்பாயாக, எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்று பொருள் செய்வது மிகவும் குறைவு. யக்ஃபிர்லி என்னை மன்னிப்பாயாக. 3வதாக அரபியில் இடைச்சொல் இருக்காது, தமிழில் மற்ற மொழிகளில் இடைச்சொல் கொடுக்கப்படும். உதாரணமாக
வரஹம்னி என் மீது அருள் புரிவாயாக, வரஹம்னி என் மீது அருள் புரி, எனக்கு அருள் புரி போன்ற பொருள்களை தமிழிலே இதனுடைய அலா அல்லது லீ இவைகளினுடைய பொருளை கொடுக்கப்படுகிறது. ஆனால் அரபியிலோ எந்த விதமான இடைச்சொல்லும் இல்லை. நான்காவது, இடைச்சொல் மாறுவதன் மூலமாக வெர்பினுடைய பொருள் மாறுபடும். உதாரணமாக சல்லி என்ற வார்த்தைக்கு தொழுவு சலவாத்து சொல் என்ற பொருள் கொடுக்கப்படுகிறது. சல்லி அலாவோடு வந்தால் கருணை பொழிவாயாக, அதே நேரத்தில் சல்லி லாமோடு வந்தால் அந்த சல்லிக்கு இறைவனை வழிபடுங்கள், வணங்குங்கள், தொழுவுங்கள் என்ற பொருளை கொடுக்கப்படுகிறது என்ற மிக முக்கியமான 4 சட்டங்களை பார்த்தோம். அடுத்ததாக புதிய 6 வார்த்தைகளை படித்தோம். உதாரணமாக ஹாதா இது இவன், ஹாவுலாயி இவைகள் இவர்கள், ஹாதா இது இவன், ஹாவுலாயி இவர்கள் இவைகள், ஸாலிக அது அவன், உலாயிக அவர்கள் அவைகள், ஸாலிக அது அவன், உலாயிக அவர்கள் அவைகள். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஸாலிக என்ற வார்த்தை ஹுவ என்பதை போன்று வலது சைடு நேராகவும் இல்லாமல், அன்த என்பதை போன்று எதிர் சைடில் நேராகவும் இல்லாமல், ரெண்டுக்கும் இடையிலான அந்த 90 டிகிரி கோணத்தில் ஸாலிக அது அவன். அதே போன்று ஹாதா ஹாவுலாய். உலாய்க்க என்பது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் சமமாக புழங்கப்படும். அதே நேரத்தில் ஹாதாவுடைய பெண்பாலாக ஹாதிஹி, ஹாதா இது இவன், ஹாதிஹி இது இவள், ஸாலிக அது அவன், தில்க அது அவள், தில்க அது அவள். ஆக ஸாலிகவுடைய பெண்பாலாக தில்க, ஹாதாவுடைய பெண்பாலாக ஹாதிஹி என்று பார்த்தோம். இரண்டிற்கும் பெண்பாலாக இருந்தாலும் ஆண்பாலாக இருந்தாலும் இவைகளினுடைய புளூரல் சமமானது. உதாரணமாக ஹாதா இது இவன், ஹாவுலாயி இவைகள் இவர்கள், ஹாதிஹி இது இவள், ஹாவுலாயி இவர்கள் இவைகள், ஸாலிக அது அவன், உலாயிக்க அவர்கள் அவைகள், தில்க அது அவள், உலாயிக்க அவர்கள் அவைகள் என்று சொல்லப்படுவதை போல ஆகிய முக்கியமான 6 வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் நாம் ஃபஅல், ஃபஅல் என்றால் வினைச்சொல், ஒரு வினையோடு கூடிய ஒரு காலமும் வினையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு நாம் வெர்பு என்று சொல்லுகிறோம், ஃபஅல் என்று சொல்லுகிறோம். உதாரணமாக மாலி என்று சொல்லுகின்ற கடந்த காலம் அல்லது நிகழ்காலம் அல்லது வருங்காலம் இவைகள் கலந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு வெர்பு என்று நாம் சொல்கிறோம். உதாரணம், இன்றைக்கு நாம் பார்த்ததை போல அரபி வார்த்தைகள் 3 வகை. 1 இஸ்ம், 2 ஃபஅல், 3 ஹர்ஃப். சொல்லுங்கள். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். இஸ்ம், ஃபஅல், ஹர்ஃப். ஏற்கனவே இஸ்மை பற்றி படித்திருக்கிறோம். ஹர்ஃபை பற்றியும் நாம் பார்த்தோம். லி, மின், அன், பி, ஃபி, அலா, இலா, மஅ, இந்த ஆகியவைகளை நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற பாடம் ஃபஅல். ஃபஅல் என்றால் வினைச்சொல். அரபி மொழியில் பெரும்பாலான வினைச்சொற்கள் 3 அசல் எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக நாம் இங்கே பார்க்கிறோம் ஃபா, ஐன், லாம். ஃபா, ஐன், லாம். இதுதான் மூல அடிப்படையான அமைப்பு. 3 எழுத்தை சார்ந்த எல்லா ஃபஅல்களுக்கும் அடிப்படையான அமைப்பாக ஃபஅல், ஃபஅல, ஃபஅல, ஃபதஹ, ஜஅல, நஸர, லரப. உதாரணமாக இங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய இது போன்று மிகுதமான வார்த்தைகள் அசல் 3 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். ஃபஅல, ஃபதஹ, நஸர, லரப ஆகிய இந்த 3-4 ஃபஅல்களை பற்றியும் நாம் பார்க்கிறோம். அரபி மொழியில் வினைச்சொற்கள் 3 வகை. 1 கடந்த கால வினைச்சொல், மாலி என்று அதற்கு அரபியில் பெயர் சொல்லப்படும். 2 நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல், அதற்கு முலாரி என்று பெயர் சொல்லப்படும். 3வது அம்ரு. அம்ரு என்றால் ஏவல் வினைச்சொல். ஆக ஃபஅல் 3 வகை. 1 மாலி கடந்த கால வினைச்சொல், 2 முலாரி வருங்கால நிகழ்கால வினைச்சொல், 3 அம்ரு ஏவல் வினைச்சொல். மாலி என்றால் நிகழ்ந்து முடிந்த ஒன்று, கடந்த காலம், கடந்துவிட்ட ஒன்று. இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் மாலியை பார்க்கிறோம். மாலி கடந்த காலம், நடந்து முடிந்தவை. உதாரணமாக ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா. இவைகள் ஒரு வெர்புனுடைய மொத்த உருவத்திற்குமான மாதிரி. உதாரணமாக ஒரு செங்கல் செய்வதற்காக இருந்தால் அந்த கட்டைகளை வைத்து அதற்கு அச்சு பதிப்பார்கள் அல்லவா, அந்த அச்சியை போன்றது இந்த ஃபஅல.
இந்த ஃபஅலவை கொண்டுதான் மற்ற வெர்புகள் எல்லாம் அமைக்கப்படுகிறது. இது ஃபஅல ஒரு அச்சுப்பதிப்பை போன்றது. பாத்திரம் செய்வதாக இருந்தாலும் செங்கல் செய்வதாக இருந்தாலும் இது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமான அச்சுப்பதிப்பு என்பதை போல இந்த ஃபஅல என்ற வார்த்தை வர இருக்கக்கூடிய எல்லா 3 எழுத்தை சார்ந்த வெர்புகளுக்கான அச்சுப்பதிப்பாக இருக்கிறது. இந்த ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா இந்த வார்த்தையின் அமைப்புகள் குர்ஆனில் 9000 தடவைகள் இடம்பெறுகிறது. நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 9000 தடவை என்பது ஒவ்வொரு வரிக்குமாக வருகிறது என்று பொருள். காரணம், குர்ஆன் 600 பக்கங்களை கொண்டது. ஒரு பக்கம் 15 வரியை கொண்டது. 600ஐ 15ஆல் பெருக்கினால் 9000 கிடைக்கிறது. எனவே 9000 தடவைகள் இந்த அமைப்பினுடைய வார்த்தைகள் நிகழ்கிறது என்று சொன்னால், அப்படியானால் ஒவ்வொரு வரியிலேயும் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது என்று பொருள்படுகிறது. எனவே குர்ஆன் முழுவதும் இது வியாபித்திருக்கிறது என்று பொருள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஃபஅல, ஃபஅலு என்பதை நாம் ஹுவ, ஹும், அன்த, அன, அன்தும், நஹ்னு என்று சொன்னதை போன்று அமைப்பிலே இவைகளை சொல்ல வேண்டும். இவைகள் வெறுப்பு கடந்த கால வினைக்கான இங்கே சுட்டிக்காட்டுதல் என்பது தோல் புஜத்திற்கு கீழே இருக்க வேண்டும். வீடியோவில் பதிவாகாது என்பதற்காக நான் உயர்த்தி காட்டுகிறேன். நடுவாக இடுப்புக்கு நேராக இந்த கடந்த காலத்திற்கான சுட்டிக்காட்டுதலை காட்டுவார்கள். சொல்லுங்கள். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். சொல்லுங்கள். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற பொழுது இதனுடைய பொருளை புரிந்து இது மாதிரி உள்ள அத்துணை வடிவங்களையும் நாம் ஈஸியாக எளிமையாக புரிவதற்கான வாய்ப்பை இந்த பாடம் நமக்கு தருகிறது. ஃபஅல வலது சைடாக ஒருமை ஆண்பால், அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல ஃபஅலு, ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன். இந்த இடத்திலிருந்து தான் உரையாடல் என்பது நிகழும். நீ செய்தாயா? ஆமா நான் செய்தேன். நீ செய்தாயா? நான் செய்தேன். அந்த இரண்டும் அவன் செய்தானா? ஆம் அவன் செய்தான். அவர்கள் செய்தார்களா? அவர்கள் செய்தார்கள். அந்த இரண்டுக்கும் அவன் அவர்கள் என்றே வரும். ஆனால் இந்த முன்னிலை தன்னிலையிலிருந்து தான் நமக்கு உரையாடல் என்பது துவங்குகிறது. ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா, நீ செய்தாய் நான் செய்தேன், நீங்கள் செய்தீர்கள் நாங்கள் செய்தோம். இப்படியாக உரையாடல் என்பது இந்த முன்னிலை தன்னிலை வருகின்ற சமயத்திலே தான் ஏற்படுகிறது. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஅல ஃபஅலு, ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா, ஃபஅல்தும் ஃபஅல்னா, ஃபஅல்தும் ஃபஅல்னா. வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாகவும் இந்த அமைப்புகளினுடைய வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஃபஅல ஃபஅலு, ஃபஅல்த ஃபஅல்து, ஃபஅல்தும் ஃபஅல்னா. இப்படி சவுண்டை நாம் இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக இந்த வார்த்தைகளினுடைய எண்ணிக்கைகளையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅலு அவர்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ செய்தாய், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இதே மாடலில் இருக்கக்கூடிய எல்லா வெர்புகளையும் நீங்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே, உதாரணமாக நாம் நேற்றைய தினத்திலே அத்தஹியாத்திலே படித்தோம். சல்லைத சல்லைத்து, சல்லைத்தும் சல்லைனா, பாரக்த பாரக்து, பாரக்தும் பாரக்னா. இது மாதிரியாக இந்த வெர்புகளினுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ அங்கெல்லாம் இதை நீங்கள் பிராக்டிஸ் எடுத்துக்கொண்டே இருக்கின்ற பொழுது மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஃபஅல ஃபஅலு இந்த மாலியான வெர்பினுடைய மாற்றம் என்பது, ஒருமை பன்மை ஆண்பால் பெண்பாலினுடைய மாற்றம் என்பது அந்த வெர்பினுடைய கடைசியிலே தான் நிகழ்கிறது. ஃபஅல ஃபஅ 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 இதனுடைய ல லு த து தும் நா இந்த மாற்றங்கள் வார்த்தையின் பின்பாகத்தில் நிகழ்கிறது. இது கடந்த கால வெர்புக்கானது. உதாரணமாக, காரணம் என்னவென்றால், நம்மை விட்டும் கடந்து சென்றதை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களேயானால் அதனுடைய பின்பகுதியை தான் பார்க்க முடியும். பின்பகுதியை பார்த்துதான் புரிந்து கொள்ள முடியும். இது ஃபிளைட்டு, இது ஆட்டோ, இது டாக்ஸி, இது காரு, இது பைக்கு, புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றதாக மாலியினுடைய மாற்றம் என்பது அதனுடைய பின்பகுதியிலே நிகழ்கிறது. பாருங்கள். ஃபஅல ஃபஅலு ஃபஅல்த ஃபஅல்து ஃபஅல்தும் ஃபஅல்னா என்பதை போல. ஆக
மாலி கடந்த கால வெர்பினுடைய மாற்றம் அந்த வெர்பினுடைய பின்பகுதியிலே நிகழ்கிறது. இப்பொழுது நாம் உரைநடையை இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஹல் ஃபஅல அவன் செய்தானா? நஅம் ஃபஅல ஆம் அவன் செய்தான். ஹல் ஃபஅல அவன் செய்தானா? நஅம் ஃபஅல ஆம் அவன் செய்தான். ஹல் ஃபஅலு அவர்கள் செய்தார்களா? நஅம் ஃபஅலு ஆம் அவர்கள் செய்தார்கள். ஹல் ஃபஅலு அவர்கள் செய்தார்களா? நஅம் ஃபஅலு ஆம் அவர்கள் செய்தார்கள். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல் ஃபஅல அவன் செய்தானா? நஅம் ஃபஅல ஆம் அவன் செய்தான். ஹல் ஃபஅலு அவர்கள் செய்தார்களா? நஅம் ஃபஅலு ஆம் அவர்கள் செய்தார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக முன்னிலை தன்னிலை. ஹல் ஃபஅல்த நீ செய்தாயா? நஅம் ஃபஅல்து ஆம் நான் செய்தேன். ஹல் ஃபஅல்த நீ செய்தாயா? நஅம் ஃபஅல்து ஆம் நான் செய்தேன். ஹல் ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்களா? நஅம் ஃபஅல்னா ஆம் நாங்கள் செய்தோம். ஹல் ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்களா? நஅம் ஃபஅல்னா ஆம் நாங்கள் செய்தோம். சொல்லுங்கள். ஹல் ஃபஅல்த நீ செய்தாயா? நஅம் ஃபஅல்து ஆம் நான் செய்தேன். ஹல் ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்களா? நஅம் ஃபஅல்னா ஆம் நாங்கள் செய்தோம். மாஷா அல்லாஹ். ஆக முதல் ஜோடியாக இன்றைக்கு 2 ஃபேல்கள் பார்க்கிறோம். 2 ஃபேலினுடைய வார்த்தை அமைப்புகள் ஏறத்தாழ ஒன்று போன்று இருக்கும். பாருங்கள், உதாரணமாக ஃபஅல என்பதை மாதிரியான வடிவத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்து அதற்கு தோதுவாக ஃபா கலிமாவை மட்டும், அதாவது முதல் எழுத்தை மற்றும் மாற்றத்தோடு ஒரு வெர்பை நாம் பார்க்கிறோம். ஜஅல ஃபஅல அவன் செய்தான். ஜஅல அவன் ஆக்கினான். ஜஅல உடைய பொருள் அவன் ஆக்கினான். இந்த அவன் செய்தான் என்பது நமக்கு மாதிரி, அது ஒரு மாட்சி மாதிரி. இதிலிருந்து வரக்கூடிய வெர்புகள் இதனுடைய அமைப்பிலே நாம் பார்க்கலாம். ஃபஅல அவன் செய்தான். ஜஅல அவன் ஆக்கினான். கதப அவன் எழுதினான். நஸர அவன் உதவினான். இதே மாதிரி ஃபஅல அவன் செய்தான். இப்பொழுது ஜஅல அவன் ஆக்கினான். பாருங்கள், ஃபாவை போட்டு ஃபாவினுடைய இடத்திலே ஜா மட்டும், மற்றதெல்லாம் அதே மாதிரி சேமாக வருகிறது. ஒரு எழுத்து மற்றும் மாற்றம். அவன் செய்தான். ஜஅல அவன் ஆக்கினான். பாருங்கள், ஃபஅல ஃபஅலு ஃபஅல்த ஃபஅல்து ஃபஅல்தும் ஃபஅல்னா. இங்கே மாறுகின்ற வார்த்தைகள் அந்த வெர்பினுடைய செயல் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை காட்டுவதற்கான வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செயலுக்கான வார்த்தைகள் ஒரே மாதிரியே இருக்கும். அதை செய்தவருக்கான அடையாளம் தான் இங்கே மாறிக்கொண்டே வரும். ஃபஅல அவன் செய்தான். ஃபஅலு அவர்கள் செய்தார்கள். செயலுக்கானது செய்தார்கள். ஃபஅல ஃபஅல. செய்தவர்கள் பன்மையாக மாறுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் லூ என்று மாறுகிறது. அடுத்து நீ செய்தாயின் வரும்போது த து தும் நா, த து தும் நா. இவைகளை நீங்கள் நினைவு கொண்டால், ஒரு வெர்பை எடுத்தால் அந்த வெர்போடு இவைகளை சேர்த்து வந்தால் உங்களுக்கு இதனுடைய மொத்த வடிவத்தையும் நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஃபஅல் ஒன்று, அதிலே சேர்க்க வேண்டியவைகளை மாத்திரம் நாம் இங்கே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அ உ ஃபஅல ஃபஅலு த து ஃபஅல்த ஃபஅல்து தும் நா ஃபஅல்தும் ஃபஅல்னா. அ உ த து தும் நா. அ உ த து தும் நா. அ உ த து தும் நாவை மாத்திரம் வெர்பினுடைய கடைசியில் கடந்த கால வெர்பு, அதாவது மாலியான ஃபஅலினுடைய கடந்த கால வினை சொல்லில் மாத்திரம் நாம் சேர்ப்போமேயானால் அதனுடைய முழு வடிவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லா வார்த்தையிலும் இந்த வார்த்தைகளை தான் சேர்க்க வேண்டும். இப்பொழுது முதலாவது எழுத்தை மாத்திரம் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. பாருங்கள். ஜஅல ஜஅலு, ஜஅல ஜஅலு, ஜஅல ஜஅலு, ஜஅல்த ஜஅல்து, ஜஅல்த ஜஅல்து, ஜஅல்தும் ஜஅல்னா, ஜஅல்தும் ஜஅல்னா, ஜஅல்தும் ஜஅல்னா. ஜஅல அவன் ஆக்கினான். ஜஅலு அவர்கள் ஆக்கினார்கள். ஜஅல்த நீ ஆக்கினாய். ஜஅல்து நான் ஆக்கினேன். ஜஅல்தும் நீங்கள் ஆக்கினீர்கள். ஜஅல்னா நாங்கள் ஆக்கினோம். ஜஅல அவன் ஆக்கினான். ஜஅலு அவர்கள் ஆக்கினார்கள். ஜஅல்த நீ ஆக்கினாய். ஜஅல்து நான் ஆக்கினேன். ஜஅல்தும் நீங்கள் ஆக்கினீர்கள். ஜஅல்னா நாங்கள் ஆக்கினோம். இந்த வெர்பினுடைய வகைகள் குர்ஆனில் சுமார் 233 தடவைகள் இடம்பெறுகிறது. உரைநடை பார்க்கலாம். ஹல் ஜஅல அவன் ஆக்கினானா?
நஅம் ஜஅல ஆம் அவன் ஆக்கினான். ஹல் ஜஅலு அவர்கள் ஆக்கினார்களா? நஅம் ஜஅலு ஆம் அவர்கள் ஆக்கினார்கள். ஹல் ஜஅல நஅம் ஜஅல ஹல் ஜஅலு நஅம் ஜஅலு. ஹல் ஜஅல்த நீ ஆக்கினாயா? நஅம் ஜஅல்து ஆம் நான் ஆக்கினேன். ஹல் ஜஅல்தும் நீங்கள் ஆக்கினீர்களா? நஅம் ஜஅல்னா ஆம் நாங்கள் ஆக்கினோம். ஹல் ஜஅல்த நஅம் ஜஅல்து ஹல் ஜஅல்தும் நஅம் ஜஅல்னா. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக இன்றைக்கு வீட்டு பாடமாக ஃபதஹ என்ற வெர்பை நாம் தருகிறோம். ஃபதஹ என்றால் அவன் திறந்தான். ஃபதஹ அவன் திறந்தான். ஃபதஹு அவர்கள் திறந்தார்கள். ஃபதஹ அவன் திறந்தான். ஃபதஹு அவர்கள் திறந்தார்கள். ஃபதஹ்த நீ திறந்தாய். ஃபதஹ்து நான் திறந்தேன். ஃபதஹ்த நீ திறந்தாய். ஃபதஹ்து நான் திறந்தேன். ஃபதஹ்தும் நீங்கள் திறந்தீர்கள். ஃபதஹ்னா நாங்கள் திறந்தோம். பாருங்கள், ஹ ஹு த து தும் நா. அதே மாதிரி ல லு த து தும் நா. ஜஅல ஜஅலு ஜஅல்த ஜஅல்து ஜஅல்தும் ஜஅல்னா. ஃபதஹ ஃபதஹு ஃபதஹ்த ஃபதஹ்து ஃபதஹ்தும் ஃபதஹ்னா. த து தும் நா இவைகளை இணைத்தால் நீ நான் நீங்கள் நாங்கள். இதுதான் அந்த வெர்பினுடைய கடைசியில் அ உ த து தும் நா இவைகளை இணைக்க வேண்டும். ஃபதஹ என்ற வார்த்தை குர்ஆனில் சுமார் ஃபதஹ ஃபதஹு இவைகள் எல்லாம் கலந்து சுமார் 8 தடவைகள் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். கற்றல் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இரண்டாம் வீட்டு பாடம், மனனம் செய்வதிலிருந்து ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், நபியே, பல விஷயங்கள் இஸ்லாத்தில் பற்றி பிடிக்க வேண்டியவைகள் இருக்கிறது. நானோ என் வாழ்வில் பற்றி பிடித்து செயல்படுத்துகின்ற ஏதேனும் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் நாவை எப்போதும் இறைவனை நினைவு கூறுவதில் நனைத்தே வைப்பாயாக. உம்முடைய நாவை எப்பொழுதும் இறைவனை நினைவு கூறுவதில் நனைத்தே வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு பஷர் என்ற சஹாபி இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். திருமதி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆக நாம் நாவால் சற்று ஓசையோடு குர்ஆனை ஓதுகின்ற பொழுது நம்மளுடைய கவனச்சிதைவை விட்டும் அது பாதுகாக்கிறது. மனதிற்குள்ளே நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்மளுடைய கவனத்தை அது திசை திருப்பிவிடும். ஆனால் ஒரு ஆயத்தை ஒரு சூறாவை சப்தமிட்டு ஓதுகின்ற பொழுது நம்முடைய கவனம் திரும்பாமல், அப்படியே திரும்பினாலும் சிறிது நேரத்தில் நம்முடைய கவனத்தை திரும்பவும் அந்த ஓதுதலுக்கு கொண்டு வந்து விடுகிறது. இப்படி நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஓதவில்லை என்றால் நம்மளுடைய சிந்தனையிலிருந்து குர்ஆன் மறக்கடிக்கப்பட்டு விடும். குர்ஆன் மிக வேகமாக நம்மை விட்டும் போகக்கூடியது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். திக்ரு தியானங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், உதாரணமாக நாம் ரோட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது திக்ருகளை மனதிலே செய்து கொண்டே போவோம். வேகமாக ஒரு காரோ பைக்கோ கடந்து செல்லுமேயானால் நம்முடைய கவனம் அதில் திரும்பி விடுமையானால் நாம் சொல்லிக் கொண்டிருந்த தஸ்பீகை மறந்து விடுகிறோம். அப்படியே நம்முடைய சிந்தனைகள் கார் பக்கமாக பைக் பக்கமாக சென்று விடுகிறது. ஆனால் குர்ஆனை நாம் சப்தமிட்டு ஓதிக்கொண்டே வருகின்ற பொழுது கார் பைக்கிலே கவனம் திரும்பினாலும் திரும்பவும் அந்த சப்தமிட்டு ஓதுகின்ற அந்த தன்மையானது குர்ஆனின் பக்கம் நம்மை ஈர்த்து விடுகிறது. மூளையும் மனிதனுடைய நாவும் ஓய்வு எப்பொழுதும் எடுப்பதே இல்லை. மூளை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். நாவு எப்பொழுதும் எதையாவது பேசிக்கொண்டே இருக்கும். என்றைக்காவது நான் ரொம்ப சிந்தித்தேன், என்னுடைய மூளை டயர்டாகிவிட்டது என்று சொல்பவர்களோ, நான் இன்றைக்கு அதிகம் பேசிவிட்டேன், என்னுடைய நாவு பலகீனப்பட்டு விட்டது, அது வேதனைப்படுகிறது என்றோ சொல்பவர்கள் என்றைக்காவது நாம் பார்த்துக்கிறோமா? இல்லை, யாரும் அது மாதிரி இருக்கவே மாட்டார்கள். அப்படியானால் எல்லா நிமிடமும் வேலை செய்து கொண்டிருக்கின்ற மூளையையும் எல்லா நிமிடமும் செயல்படுவதில் சளைக்காமல் செய்து கொண்டிருக்கின்ற நாவையும் குர்ஆன் ஓதுதல் ஏன் நாம் சிந்திக்க கூடாது? ஏன் நாம் அதை ஓதிக்கொண்டிருக்க கூடாது? இப்படிப்பட்ட ஒரு அபாரமான 2 கருவிகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். 2 உறுப்புகள், மூளை சிந்தித்துக் கொண்டே இருக்கும், நாவு பேசிக்கொண்டே இருக்கும். அப்படியான இந்த 2ஐயும் நாம் குர்ஆனை சிந்திப்பதிலும் குர்ஆனை ஓதுவதிலும் பயன்படுத்துவோம். ஆக 5 நிமிடங்கள் நடக்கும்போது அல்லது சமையலறையில் சமையல் செய்கின்ற பொழுது அல்லது அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய நாவுகள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கட்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். 9ஆம் பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 27,926 இடம்பெறுகின்ற 102 வார்த்தைகளை நாம் படித்திருக்கிறோம். வீட்டு பாடங்களை குர்ஆனை பார்த்து ஓதுவது, குர்ஆன் மனனம் செய்திலிருந்து ஓதுவது, பாட புத்தகத்திலிருந்து படிப்பது, சொல்ல அட்டவணையை எடுத்துக்கொள்வது,
1 மணி நேரம் திருக்குர்ஆன் வார்த்தைக்கு வார்த்தை பொருளை இலக்கணங்களை நாம் பார்ப்பது, நண்பர்களோடு உரையாடுவது மற்றும் வேறு வேறு சூறாக்களை தொழுகையில் ஓதி பார்ப்பது, ரப்பி ஜித்னி இல்மா என்ற துஆவை ஓதுவது, இவைகளையெல்லாம் நாம் கடைபிடிப்போம், பிறருக்கு சொல்லிக் கொடுப்போம், ஆசிரியராக மாறுவோம். கற்பதற்கு சிறந்த வழி கற்பித்தல். எனவே பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நாம் சிறந்த முறையில் கற்க முடியும். வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.